हाई फ्रेंड्स अस्सलाम वालेकुम इन्नैक्कु टुडे लंच நம்ம வீட்ல என்ன பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க கண்டிப்பா Subscribe பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க அவரக்காய் போட்டு சாம்பார் கத்திரிக்காய் கோவக்காய் பொரியல் ஆமாங்க இந்த வெறும் தக்காளி சோறு லெமன் சோறு பிரியாணி அப்படி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுங்க இன்னைக்கு தாங்க சாம்பார் வச்சிருக்கேன் பருப்பு வேக வச்சாச்சு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு அவரக்காயை கட் பண்ணி வச்சாச்சு தாளிப்புக்கு கொஞ்சம் வெங்காயமே கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் சாம்பார் வட்டாமே வச்சாச்சு வேக வச்ச பருப்புமே கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் பருப்பு நிறுத்திக்கலாம் எல்லா பருப்புமே ஊற்றி நம்ம காயெல்லாம் போட்டு கொதி வரும்போது பருப்பெல்லாம் கரைஞ்சிச்சுனாக்கா டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் பருப்பு எடுத்து கடைசியாக ஊற்றினா சூப்பராகவே இருக்கும் நான் இப்படி தான் வைப்பேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் கொஞ்சம் தனித்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் தாங்க போட்டிருந்தேன் வீட்டுத்தூள் மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சு அம்மாட்ட தான் கேட்டு வேணும் மறந்துட்டேன் 2 நாளைக்கு முன்னாடி கேட்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் அம்மாவுமே வீட்டில் இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க இதுவே சூப்பராக தான் இருந்துச்சு சாம்பார் அவ்வளோதான் நல்லா கொதி வந்துடுச்சு புளியுமே ஊற வச்சுருந்தேன் சாம்பார் கொஞ்சம் புளியுமே ஊற்றிக்கலாம் பருப்பு தூக்கி ஊற்றியாச்சு ஊற்றி புளியுமே கரைச்சி ஊற்றியாச்சு புளி ஊற்றினா சூப்பராக இருக்கும் முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்குங்க முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் இப்போ முருங்கைக்காய் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் அவ்வளோ காய்க்கும் இப்போ வந்து முருங்கை மரத்தில் முருங்கைக்கீரையே இல்லை கம்பளி பூச்சி தான் நிறையா இருக்குது அவ்வளோதான் சாம்பாருமே தாளிச்சிடலாம் வெங்காயம் கடுகு கருவேப்பிலை சீரகம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு சூப்பராக சாம்பார் தாளிச்சிடலாம் சாம்பார் சூப்பராக இருக்கல பார்க்குறதுக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சுங்க அவரைக்காய் சாம்பார் சூப்பராகவே தான் இருக்கும் ரொம்ப நாளாகிடுச்சுங்க நம்ம வீட்டில் சாம்பார் வச்சு உங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன ஸ்பெஷல் சொல்லி கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோக்கு எல்லாமே பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக Subscribe பண்ணுங்கள் என் வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க தாளிச்சாச்சு கமகமக்க சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சுங்க அவ்வளோதான் கொத்தமல்லி தழை தூவி அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு அப்பாடா இந்த ஒயிட் ரைஸை பார்த்து எவ்வளோ நாளாக ஆகுது ரொம்ப நாளாக ஆன மாதிரி இருக்குது ஒயிட் ரைஸ் சாப்பாடு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு கோவக்காய் கத்திரிக்காய் பொரியலுமே சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க மக்களே சாப்பிட்லாம் அவ்வளோதான் கோவக்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே போட்டு பொரியல் பண்ணியாச்சு நல்லா சூப்பராக சுருக்குன்னு இருக்குங்க இந்த மாதிரி பொரிச்சோம்னாக்கா சாம்பாருக்கு ரசத்துக்குலாம் இந்த மாதிரி பொரியல் பண்ணால் சூப்பராகவே இருக்கும் என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்